கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்களாகவும் பேதமை உள்ளவர்களாகவும் இருந்த போதிலும் கூட அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை கேட்ட படித்தவர்கள், உயர் ஸ்தானத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவோடு இருந்த காரணத்தினாலேயே இந்த ஞானம் சாத்தியமானது என புரிந்து கொண்டனர். ஏனெனில் கிறிஸ்து அவர்களோடு இருந்த காலத்திலே நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்நேரத்திலே போதிப்பார் என்றதை விசுவாசித்திருந்தனர். எனவேதான் அது சாத்தியமானது. நாமும் கூட அநேக வேளைகளிலே ஒரு சில இடங்களிலே எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என தெரியாமல் குழம்பி நிற்கின்ற வேளை வரும். நாம் பேசப்போகிற சூழல், நபர்கள் போன்றவற்றை குறித்த பயம் வரும். அது போன்ற வேளைகளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, அந்த வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்பதுதான். எதனையும் குறித்து பயப்படாமல் ஜெபத்தோடு அதற்கான ஆயத்தங்களை மட்டுமே செய்து வேலையை தேவனுடைய கரத்திலும் ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கும் விட்டுவிடுங்கள். நீங்கள் பேச வேண்டியதை, செய்ய வேண்டியதையும் ஆவியானவர் சரியான நேரத்திலே போதிப்பார். ஆயத்தம் மட்டுமே உங்களுடையது, ஜெயம் கர்த்தருடையது. தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நம் வாழ்வில் கொடுப்பாராக. ஆமென்.